ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் யூனிட் 3 பார்க்குறோம். யூனிட் 3 பேஜ் நம்பர் 17. அதில் 3.1 அதை நம்ம இப்போ பார்ப்போம். கல்வியாளர்களுக்கான விளையாட்டு உளவியல். K.M. பர்ன்ஸ் உடற்கல்விக்கான விளையாட்டு உளவியல் விளையாட்டுகள் மற்றும் விளையாட்டுகளில் பங்கேற்பதன் மூலம் உடல் தகுதியை கையாள்கிறது. விளையாட்டு உளவியலில் PE ஒருங்கிணைப்பது மாணவர்களின் உந்துதலை செயல்திறனையும் அதிகரிக்கிறது. அடுத்து பேஜ் நம்பர் 18ல் 3.2 அது நம்ம இப்போ பார்ப்போம். பயிற்சியாளர்களுக்கான விளையாட்டு உளவியல். இது விளையாட்டு உளவியலில் பயிற்சி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டுள்ளது. பயிற்சி தத்துவத்தின் முக்கிய புள்ளிகள். பயிற்சி தத்துவ மேம்பாடு. பயிற்சியாளர்களின் பயிற்சி மற்றும் போட்டியின் போது சரியான முடிவுகளை எடுக்க ஒரு தத்துவம் தேவை. 2வது பாயிண்ட்டு, தத்துவம் முடிவெடுப்பதை வழிநடத்துகிறது. நன்கு வளர்ந்த தத்துவம் பயிற்சியாளர்கள் அவர்கள் நம்பும் முடிவுகளை எடுக்க உதவுகிறது. 3வது பாயிண்ட்டு, குறிக்கோளை சமநிலைப்படுத்தல். பயிற்சியாளர்கள் வெற்றி மற்றும் தடகள மேம்பாடு இரண்டிற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். தனிப்பட்டு சிறந்து விளங்குவது வெற்றிக்கான அடித்தளம். 4வது பாயிண்ட்டு, தனிப்பட்டு சிறந்து விளங்குதல் முன்னுரிமை. உண்மையான போட்டியாளர்கள் வெற்றியை விட தனிப்பட்டு சிறந்து விளங்குவதில் கவனம் செலுத்துகிறார்கள். 5வது பாயிண்ட்டு, போட்டி தர நிலைகள். விளையாட்டு வீரர்கள் செயல்திறனை ஒரு தரத்துடன் ஒப்பிடுகிறார்கள். முந்தைய செயல்திறன், மற்றவை அல்லது ஒரு லட்சியம். பாயிண்ட் 6, போட்டியின் உந்துதல் தாக்கம். போட்டி ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலாக இருக்க அணிகள் அல்லது போட்டியாளர்கள் சமமாக பொருந்த வேண்டும். அடுத்து பேஜ் நம்பர் 19 அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே பார்ப்போம். செயல்திறன் மேம்படுத்துகிறது. அணிகளுக்கிடையேயான போட்டியில் விளையாட்டு வீரர்கள் திறன்களை வளர்த்து கொள்ளவும் அழுத்தத்தின் கீழ் அவற்றை திறம்பட செயல்படுத்தவும் தூண்டுகிறது. கதாபாத்திர மேம்பாடு. நல்ல விளையாட்டு நடத்தையுடன் முறையாக நடத்தப்படும் போது போட்டி நேர்மறையாக குணநலன்களை வளர்க்க உதவுகிறது. சமநிலை தேவை. விளையாட்டு வீரர்களின் இரண்டையும் கற்றுக்கொள்ள பயிற்சியாளர்கள் போட்டியை ஒத்துழைப்புடன் சமநிலைப்படுத்த வேண்டும். பயிற்சியாளர்களுக்கான தத்துவம். இளம் விளையாட்டு வீரர்களுக்கான போட்டியின் நன்மைகள் அதிகரிக்கவும் செலவுகளை குறைக்கவும் பயிற்சியாளர்கள் தேவை. அடுத்தது பேஜ் நம்பர் 19லேயே கம்யூனிகேஷன் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, உள்ளடக்கம் மற்றும் உணர்ச்சி அம்சங்களை கருத்தில் கொண்டு செய்திகளை அனுப்புதல் மற்றும் பெறுதல், வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாதவை ஆகியவை இதில் அடங்கும். 2வது பாயிண்ட்டு, பயிற்சியாளர்கள் வலுவூட்டல், கருத்து ஆகியவற்றை பயன்படுத்தலாம் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கருத்துக்களுக்கு ஏற்புடையவையாக இருக்க உதவலாம். 3வது பாயிண்ட்டு, வடிவமைத்தல், வெகுமதி முயற்சி மற்றும்
நல்ல நடத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை பயன்படுத்தவும். 4வது பாயிண்ட், பிழைகளுக்கு பிறகு அறிவுறுத்தல் கருத்துக்களை வழங்குதல். 5வது பாயிண்ட், பயிற்சியாளர்கள் திறமையான கேட்பவர்களாக இருக்க வேண்டும். 6வது பாயிண்ட், மோதல் தவிர்க்க முடியாதவை, அவற்றை கையாள்வது இலக்குகள் மற்றும் உறவுகளை மேம்படுத்தும். 7வது பாயிண்ட், மோதல்கள் திறமையாக கையாளப்படும் போது மோதல்களை தீர்க்க முடியும். அடுத்து பேஜ் நம்பர் 20. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மன காரணிகளின் முக்கியத்துவம். பயிற்சியாளர்களுக்கு விளையாட்டு வீரர்களும் போட்டி விளைவுகளின் மன காரணிகள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்பதை அங்கீகரிக்கின்றனர். ஆனால் மன விளையாட்டை கற்றுக்கொள்வதற்கு தேர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் மிக குறைந்த நேரத்தை ஒதுக்குகிறார்கள். விளையாட்டு வீரர்கள் 50-90% விளையாட்டை மன ரீதியாக நம்புகிறார்கள். 2வது பாயிண்ட், ஓட்ட நிலை. விளையாட்டு வீரர்கள் தங்கள் சிறந்த செயல்திறனை ஓட்டம் என்று அழைக்கப்படும் நிலையாக விவரிக்கிறார்கள். எப்படி சொல்கிறதுனா ஃப்ளோ ஸ்டேட். நான் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். 3வது, முக்கிய மன திறன்கள், கோர் மென்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் உந்துதல், ஆற்றல் மேலாண்மை, கவன மேலாண்மை, மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை அடங்கும். 4வது, மனத்திறன் பயிற்சியின் செயல்திறன்கள். செயல்திறன் அதிகரிக்க நிலையான மற்றும் முறையான பயிற்சி அவசியம். மென்டல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸ். அடுத்தது 5வது, MST மனத்திறன் பயிற்சி என்பது இலக்கு நிர்ணயம், கற்பனை, தளர்வு, உற்சாகப்படுத்துதல் மற்றும் சுய பேச்சு போன்ற கருவிகளை பயன்படுத்தி மன உறுதியை வளர்ப்பதற்கு மனதின் அமைப்பை உருவாக்குவதற்கும் ஒரு விரிவான அணுகுமுறையாகும். 6வது பாயிண்ட், பயிற்சியாளர்களின் தயக்கம், நேர அழுத்தம் அல்லது விளையாட்டு உளவியல் பற்றி கட்டுக்கதைகளை காரணமாக சில பயிற்சியாளர்கள் MST-ஐ முயற்சிக்க தயங்குகிறார்கள். அடுத்து 7வது பாயிண்ட், பயிற்சியாளர்களின் பங்கு. பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்களின் மனத்திறன் வளர்ச்சியை எளிதாக்க வேண்டும். ஆனால் கடுமையான வாழ்க்கை பிரச்சினைகள் உள்ள விளையாட்டு வீரர்கள் ஒரு ஆலோசகரிடம் பரிந்துரைக்க வேண்டும். 8வது பாயிண்ட், 3 கட்ட செயல்திறன். மனத்திறன் பயிற்சி என்பது கல்வி, கையகப்படுத்துதல் மற்றும் செயல்படுத்துதல் மற்றும் போட்டி சூழ்நிலைகள் திறமைகளை இணைப்பது ஆகியவற்றை உள்ளடக்கும். அடுத்தது பேஜ் நம்பர் 21. அதில் இருக்க பாயிண்ட்ஸு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோல்ஸ், இலக்குகளின் நன்மைகள், கவனம், செறிவு, நம்பிக்கை, மன அழுத்தம் மேலாண்மை, நேர்மறையான மன அணுகுமுறை, மேம்படுத்துதல் மற்றும் விளையாட்டு வீரர்களின் தங்கள் வரம்புகளை நீட்டிக்க ஊக்குவித்தல். 2வது பாயிண்ட்டு, கோல் செட்டிங் ஃபோக்கஸ், இலக்கு நிர்ணயம், கவனம். பயணம் இலக்கை விட முக்கியத்துவமானது, மேலும் நம்மையும் உலகையும் சிறந்ததாக்க முயற்சிப்பது முக்கியம். அடுத்தது 3rd பாயிண்ட், உந்துதல் மற்றும் நம்பிக்கை, மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இலக்குகளை நிர்ணயிப்பது, அடைவது உந்துதலையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது. 4th பாயிண்ட், விளைவை விட செயல்முறை,
பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் விளைவுகள் இலக்குகளை விட செயல்முறை மற்றும் செயல்திறன் இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து இலக்குகள் பண்புகள். இலக்குகள் குறிப்பிடத்தக்கவும் அளவிடக்கூடியதாகவும் அளவு மற்றும் தரம் இரண்டையும் வலியுறுத்த வேண்டும். அடுத்தது பாசிட்டிவ் ஃபோக்கஸ், நேர்மறை கவனம். எதிர்மறையான நடத்தைகளை குறைப்பதை விட நேர்மறையான நடத்தைகளை அதிகரிப்பதில் இலக்கு கவனம் செலுத்த வேண்டும். குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகள் இரண்டும் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அடுத்தது குழு மற்றும் தனிநபர் இலக்குகள். செயல்திறனை மேம்படுத்த ஒன்றாக பயன்படுத்தலாம். குழு இலக்குகளை பொறுப்பு கூறுதலுக்காக தனிப்பட்ட இலக்குகளாக பிரிக்கலாம். அடுத்தது பயிற்சி போட்டி இலக்குகள். பிராக்டிஸ் பயிற்சியை அதிகரித்தல், சிக்கலான திறன்களுக்கான உந்துதல் மற்றும் போட்டி, சமநிலை, நம்பிக்கை, கடினத்தன்மை போன்ற மனத்திறன்களை வலியுறுத்துதல் ஆகியவற்றிற்கான இலக்குகள் வேறுபடுகின்றன. அடுத்து இலக்கை செயல்படுத்துதல். கோல் இம்ப்ளிமெண்ட். இலக்குகளை நிர்ணயித்தல், அர்ப்பணிப்பை வளர்ப்பது, செயல் திட்டங்களை உருவாக்குதல், கருத்துக்களை பொருத்தல் மற்றும் சாதனையை வலுப்படுத்துதல். அடுத்து பேஜ் நம்பர் 22. அதில் அது என்ன இருக்கு? கோல் செட்டிங். இலக்கு அமைக்கும் திறன். விளையாட்டு வீரர்களின் இலக்கு நிர்ணயிப்பது, திறன்களை வளர்ப்பது 3 கட்ட செயல்முறையை உள்ளடக்கிய கல்வி கையகப்படுத்துதல் மற்றும் செயல்படுத்துதல். இந்த செயல்முறை விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு இலக்கு சமநிலையை வளர்க்க உதவுகிறது. அந்த பாயிண்ட்ஸு மனதில் ஒரு அனுபவத்தை உருவாக்க அல்லது மீண்டும் உருவாக்க அனைத்து புலன்களையும் உள்ளடக்கியது. செயல்திறன். செகண்ட் பாயிண்ட், பயிற்சிக்கு ஒரு துணை பொருளாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் விளையாட்டு வீரர்கள் உடல் ரீதியாக பயிற்சி செய்ய முடியாத போது இதை பயன்படுத்தலாம். 3வது பாயிண்ட், பெனிஃபிட்ஸ். விளையாட்டு வீரர்களுக்கு நன்மை. திறமையான விளையாட்டு வீரர்கள் குறைந்த திறமையானவர்களை விட அதிக பெறுகிறார்கள். குறைந்த வளர்ந்த திறன்களை கொண்டவர்களை விட வலுவான சார்ந்த திறன்களை கொண்டவர்கள் அதிகம் பயனடைகிறார்கள். அடுத்து தெளிவான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட படங்களை உருவாக்குதல். அடுத்தது கீ. திறனை அதிகப்படுத்துவதற்கான திறவுகோல். விளையாட்டு வீரர்கள் அதன் செயல்திறன்களை நம்ப வைக்க அவர்கள் சார்ந்த திறனை வளர்க்க உதவுகிறது. கற்பனைகளை ஏராளமாக பயன்பாடுகளை அடையாளம் காண அவர்களுக்கு உதவுகிறது. அடுத்து 6th பாயிண்ட், பல புலன்களின் ஈடுபாட்டை ஊக்குவித்தல், புலன் விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுதல், தெளிவான குறிப்புகளை பயன்படுத்துதல், சூழ்நிலை மற்றும் எதிர்வினை பண்புகளை உள்ளடக்குதல், தளர்வான நிலைகளின் பயிற்சி செய்தல் மற்றும்
பகுதி இயக்கங்களை பயன்படுத்துதல். 7th பாயிண்ட்டு 3 கட்ட அணுகுமுறை பின்பற்ற வேண்டும். கல்வி, கையகப்படுத்துதல், செயல்படுத்துதல். அடுத்து தளர்வு. விளையாட்டு வீரர்கள் அதே பேஜ் நம்பர் 22ல் லாஸ்ட்டு கீழே இருக்க அந்த பேரா. விளையாட்டு வீரர்கள் உகந்த செயல்திறனுக்கான செயல்படுத்தும் நிலைகளை சரி செய்ய விரைவாக ஓய்வெடுக்கவும் உற்சாகப்படுத்தவும் வேண்டும். தேவையற்ற தசை பதற்றத்தை குறைத்தல், அதிகப்படியான அனுதாப நரம்பு மண்டல செயல்பாட்டை குறைத்தல் மற்றும் மனதை அமைதிப்படுத்துதல், அதே நேரத்தில் அதே உற்பத்தி ரீதியாக ஆக்கிரமித்தல். பேஜ் நம்பர் 23. தளர்வுகளுக்கான நுட்பங்கள். தசையிலிருந்து மனதிற்கு முற்போக்கான தசைத்தளர்வு போன்றவை மற்றும் மனதிலிருந்து தசைக்கு. அடுத்தது விரைவான தளர்வு. மொத்த தளர்வு நீண்டது. விளையாட்டு வீரர்கள் முழுமையாக ஓய்வெடுக்க உதவுகிறது. விரைவான தளர்வு. விரைவான தளர்வுக்கு ஒரு குறிச்சொல்லை பயன்படுத்துகிறது. அடுத்து தளர்வின் நன்மை. நாள்பட்ட மன அழுத்தத்தை குறைக்கிறது, மீட்சியை ஊக்குவிக்கிறது, தூக்கத்தை மேம்படுத்துகிறது. விரைவான தளர்வு திறன்களை வளர்க்கிறது, பதற்றத்தை குறைக்கிறது, மன அழுத்தத்தை சூழலை உடைக்கிறது மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. மொத்த தளர்வுகளின் முறைகள். உதரவிதான சுவாசம். கற்பனை, முற்போக்கான தசை தளர்வு, அதாவது பிரீத்திங், அதுதான் சொல்கிறாங்க. சுய இயக்க தளர்வு மற்றும் இசை. அடுத்து குறிப்பிட்ட தளர்வு 3-5 வினாடிகள் ஆழ்ந்த தளர்விற்கு ஒரு குறிச்சொல்லை பயன்படுத்துகிறது. விளையாட்டு அமைப்புகள் தேர்ச்சி பெற எளிதாக்கிறது. ஆற்றல் மயமாக்கல் உத்திகள். அடுத்து டெவலப்பிங் ஸ்கில்ஸ். உகந்த செயல்திறனுக்காக உடலை செயல்படுத்தப்படுகிறது. மொத்த ஆற்றல் மையமாக்கல் நீண்டது. விரைவான ஆற்றல் மையமாக்கல் 3-5 வினாடிகள் ஒரு குறிச்சொல்லை பயன்படுத்துகிறது. அடுத்து உயர்தலின் நன்மைகள். விழிப்புணர்வை கட்டுப்படுத்துகிறது, செறிவை அதிகரிக்கிறது, சோர்வாக இருக்கும்போது அல்லது குறைந்த ஆற்றலை கையாளும் போது நம்பிக்கை அதிகரிக்கிறது. அடுத்து 9வது பாயிண்ட்டு பயனுள்ள ஆற்றல் மையமாக்கல் உத்திகள். மனநலத்தை மேம்படுத்தல், சுவாசம், கற்பனை, ஆற்றல், இயந்திரம், குணப்படுத்துதல், வெள்ளை ஒளி மற்றும் இசை. அடுத்து திறன்களின் வளர்ப்பு. 10வது பாயிண்ட்டு தளர்வு மற்றும் ஆற்றலுக்கான 3 கட்ட செயல்திறன். கல்வி, கையகப்படுத்தல், செயல்திறன். 11வது பாயிண்ட்டு கல்வி கட்டம் அடிப்படை அறிவை வழங்குகிறது மற்றும் தளர்வு மற்றும் ஆற்றலுக்கான முறைகள் பற்றிய சுய விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது. அடுத்து 12வது பாயிண்ட் உயர்த்துதல் முழுமையான மற்றும் விரைவாக தளர்வு மற்றும் ஆற்றலுக்கான திறன்களை உருவாக்குகிறது. அடுத்து பேஜ் நம்பர் 24. அதில் 24ல் ஃபஸ்ட்டு சுய பேச்சு.
என்பது ஒருவனின் தலையில் எண்ணங்கள் மற்றும் உள் உரையாடலின் நிலையான ஓட்டம் மனநிலை உணர்ச்சிகள் மற்றும் செயல்திறன்களை பாதிக்கிறது. 2வது பாயிண்ட்டு, சுய பேச்சுக்கான ABCக்கள். எண்ணங்கள் உணர்ச்சிகளை நடத்தைகளையும் இதன் மூலம் பாதிக்கிறது. A. நிகழ்வு மற்றும் சூழ்நிலையை செயல்படுத்துதல். B. சூழ்நிலையின் நம்பிக்கை அல்லது விளக்கம். C. விளைவுகள் உணர்ச்சிகள் மற்றும் செயலிகள். நேர்மறை சுய பேச்சு கட்டளைகள். எதிர் நேர்மறை சுய பேச்சுக்கான 8 வழிகாட்டுதல். ஒரு நம்பிக்கையாளராக இருங்கள். யதார்த்தமாகவும் புறநிலையாகவும் இருங்கள். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். சிக்கல்களை சவால்களையும் காணுங்கள். வெற்றிகளை பிரதிபலிக்கக்கூடியதாக காணுங்கள். சவால்கள் சமாளிக்கக்கூடியதாக நம்புங்கள். கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். செயல்திறனை சுய மதிப்பிலிருந்து பிரிக்கவும். விமர்சகர் மற்றும் சிதைந்த சிந்தனை. விமர்சகர் கடுமையாக தீர்ப்பளிக்கும், பரிபூர்ண தரநிலைகள் அமைக்கும் மற்றும் பலங்களை குறைக்கும் ஒரு உள்குரல். சிதைந்த சிந்தனை வகைகள். பேரழிவு, அதிகப்படியான பெருமைப்படுத்துதல், குற்றம் சாட்டுதல், கட்டாய சிந்தனை, துருவப்படுத்தப்பட்ட சிந்தனை. அடுத்து, விளையாட்டுகளின் பகுத்தறிவற்ற நம்பிக்கைகள். பரிபூர்ணவாதம், தோல்வி பயம், சமூக அங்கீகாரத்துக்கான தேவை, சமத்துவம், சமூக ஒப்பீடு. அடுத்து, சுய பேச்சை மேம்படுத்துதல். தற்போதைய வடிவங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நேர்மறையான எண்ணங்கள் நிரல் செய்யவும், எதிர்மறை எண்ணங்கள் மறுவடிவமைக்கவும். பயிற்சியாளர்களின் பங்கு. பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு உறுதிமொழிகள், குழு குறிக்கோள்கள், குறிப்பு வார்த்தைகள் மற்றும் சுயபேச்சு ஸ்கிரிப்ட் போன்ற நேர்மறையான சுயபேச்சு உத்திகளை பயன்படுத்த கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்து பேஜ் நம்பர் 25. அதில் ஆற்றல் மேலாண்மை. தடகள வீரர்கள் விழிப்புணர்வு பயிற்சி மற்றும் போட்டியிடுவதற்கான ஆற்றல் தூண்டுதலிலிருந்து வருகிறது. உடலியல் மற்றும் உளவியல் ரீதியான செயல்பாட்டின் கலவையாகவும் இது உடலை தீவிரமான செயல்பாட்டிற்கு தயார்படுத்துகிறது. தூண்டுதல் ஆழ்ந்த தூக்கத்திற்கு தீவிர உற்சாகம் வரை இருக்கும் மற்றும் செயல்திறன் பாதிக்கிறது. உடலியல் மாற்றங்கள். தூண்டப்படும் போது உடல் தன்னியக்கம் நரம்பு மண்டலத்தை ANS செயல்படுத்துகிறது. அட்ரினலின் பம்ப் தசை பதற்றம் அதிகரிக்கிறது. இதயத்துடிப்பு, இரத்த அழுத்தம் மற்றும் சுவாசத்தை அதிகரிக்கிறது. தூண்டுதலுக்கான தூண்டுதல். 3வது பாயிண்ட், உடல் அல்லது மன அழுத்தம், சண்டை அல்லது பதற்றத்திற்கான நோய்க்குறி காரணமாக தூண்டுதல் ஏற்படுகிறது. உடலை சண்டையிட அல்லது ஓட தயார்படுத்துகிறது. 4வது பாயிண்ட், போட்டியில் விழிப்புணர்வு. போட்டிக்கு முன் விழிப்புணர்வு இயல்பானது. விளையாட்டு வீரர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்கள், சோம்பல் முதல் தீவிர கிளர்ச்சி வரை. 5வது பாயிண்ட், தலைகீழ் கருதுகோள். குறைந்த முதல் மிதமான தூண்டுதலுடன் செயல்திறன் மேம்படுகிறது. ஒரு உகந்த புள்ளியை தாண்டி அதிக விழிப்புணர்வு செயல்திறன் தரவை குறிக்கிறது. இந்த உகந்த நிலை உகந்த ஆற்றல் மண்டலம் ஆகும்.